அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த சித்திரை மாதம் பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களை கொண்ட ஒரு சுழற்சி. 38வது வருடம் குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாசுவ வருடம் பிறக்க இருக்குது. குரோதி அப்படின்னாலே பகை கேடு, இது எல்லாமே நீங்க போகிற வருடமாகவும் இந்த விஸ்வாசுவ வருடம் அப்படின்னா உலக நிறைவு வருடம் அப்படின்னு பொருள். அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் நமக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்குது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவான் 12 ராசிகள்லேயும் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். சூரியன் மேஷ ராசியில் அதுவும் உச்ச நிலையில் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் கடக ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க. புதன் சுக்கிரனும் மீன மனையில தான் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் மேஷ ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சித்திரை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நவ கிரகங்களோட மாற்றத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு விஸ்வாசுவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும். புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதன் பிறகு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோடு சேர போறாரு. அப்ப புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி புதன் ராகு சுக்கிரன் அப்படிங்கிற 4 கிரகங்களோட சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்குது. அப்ப 3ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சனி பகவான் போய் மறைகிறாரு. மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்துல பலம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. அப்ப பரிவர்த்தனை பெற்ற குரு உங்க ராசியை பார்க்கறதால தொட்டது துலங்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. வளர்ச்சிக்கு குறுக்கீடா இருந்தவர்கள் எல்லாருமே விலகுவாங்க. இந்த மாதத்துல உத்தியோகத்துலலாம் ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது முடிவாகும். இந்த மாதத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சனி புதன் ராகு சுக்கிரன் அப்படிங்கிற 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் உச்சமா சஞ்சரிக்கிறாரு. 5ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் உங்க ராசியையும் பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய், அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாம கோபம் வரும், அதை மட்டும் தவிர்த்துக்குங்க மகர ராசிக்காரர்கள். ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. இந்த மாதத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இந்த மாதம் முழுவதும் இருக்குது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு. சகாயஸ்தானாதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது தொழில முன்னேற்றம் இருக்கும். வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தொழில வரலாம். குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்துல மேச ராசிக்கு புதன் சித்திரை மாதம் 24ஆம் தேதி வராரு. அங்குள்ள சூரியனுடைய இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி சூரியனுடைய இணையும் பொழுது நீங்க செய்துகிட்டு இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை எதுவா இருந்தாலும்
நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. புதனும் சித்திரை மாதம் 24ஆம் தேதி சூரியனோடு வந்து சேர போறாரு. 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போக போறாரு. உங்க ராசி அதிபதி அஷ்டமாதிபதி. அப்ப வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இது எல்லாத்தையுமே குறிக்கும். அப்ப இது எல்லாமே நீங்க போகுது. உங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புல என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்தீங்களோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். நான் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு முதலீடு போடும் பொழுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு வேற்று நபர்கள் உதவியாக இருப்பாங்க. உறவினர்கள் மீது வெறுப்பு அப்படிங்கிறது வரும். நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நன்றி காட்ட மாட்டாங்கிறாங்க. நமக்கும் யாரும் வேண்டாம், அவங்களுக்கும் நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பீங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகனங்கள் பழுது அப்படிங்கிறது அதிகமாக வைக்கும். தாயாருக்கு மருத்துவ செலவு இந்த மாதத்தில் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். தற்பெருமை பேசுவதை மட்டும் சற்று நிறுத்திக்கணும். மகர ராசிக்காரர்கள் காசு பணம் இருந்தாலும் மனதுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது. நண்பர்களை யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்யக்கூடிய நேரம் இந்த சித்திரை மாதம். அதனால நண்பர்களிடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் விலகியும் இருக்கிறது நல்லது. சொத்தை விற்று உங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுக்காக அதிகமான செலவு அப்படிங்கிறத செய்வீங்க மகர ராசிக்காரர்கள். 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல வரும் பொழுது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உறவுகளில் பிரச்சனை வரும். கடன்கள் இருக்கும். உங்களுக்கு தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது இனிமேல் சிறப்பாக இருக்க போகுது. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவீங்க. கோபத்தை மட்டும் குறைச்சிக்குங்க. படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது சூரிய பகவானால குறையும். ஆனால் புதனால உங்களுக்கு படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது காட்டும். அப்போ ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் பார்ட்னர்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறவங்கெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். கடன் தொல்லை அப்படிங்கிறது வரலாம். கூட்டு தொழிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் பணிச்சுமை, கூடுதல் இடமாற்றம், கூடுதல் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவரத்துக்கு, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவர்களை எல்லாரையுமே அனுசரித்து போகிறது தான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். பெண்களில் கடன் விஷயங்களில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்குங்க இந்த மாதத்தில். அரசியல்வாதிகள்லாம் மற்றவர்களையும் சரி மேலிடத்தில் இருக்கிறவர்களையும் சரி அனுசரித்து போகிறது தான் இந்த சித்திரை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் தாயாரோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். தொழிலில் பங்குதாரர்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். வெளிநாட்டு முயற்சியில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடத்துலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. காரியத்தில் வெற்றியும் மனதில் தைரியமும் கூடும். உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில பைரவர் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்துக்கிட்டு வாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதால உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை செய்வார் சனி பகவான்.